வணக்கம். உங்களை இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறேன். சரி, நேராக விஷயத்துக்கு வருவோம். கடுமையான பிரஷர் இருக்கும்போது எப்படி கொஞ்சம் கூட அசராமல் முழு அமைதியோட இருக்கிறது, இத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதுவும் ஒரு பவர்ஃபுல்லான பழங்கால உதாரணத்தோட. முதல்ல சமீபத்துல நடந்த ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். யாராவது உங்களை இன்சல்ட் பண்ணும்போதோ இல்ல சூழ்நிலை ரொம்ப மோசமா போகும்போதோ உடனே கோவப்படுறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆபீஸ்ல திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வரலாம். இல்ல நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா எக்ஸாம் ரிசல்ட்ஸோ இல்ல மலை மாதிரி இருக்கிற அசைன்மெண்ட்ஸோ உங்களை டென்ஷன் ஆக்கலாம். அந்த மாதிரி நேரத்துல உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இதனால நிஜ வாழ்க்கையில என்ன பாதிப்புன்னு இப்ப பார்க்கலாம். ஏன்னா இப்படி எதையும் யோசிக்காம உணர்ச்சி வசப்பட்டு ரியாக்ட் பண்றது உங்களோட மைண்டோட கண்ட்ரோலை அப்படியே தூக்கி வெளியில இருக்கிற சூழ்நிலைகள் கிட்ட கொடுக்கறதுக்கு சமம். இது எப்படி தெரியுமா இருக்கு? உங்க வாழ்க்கையோட ஸ்டியரிங் வீல சம்பந்தமே இல்லாத வேற ஒருத்தர் கிட்ட கொடுக்கற மாதிரி. இது ரொம்ப ரிஸ்க் இல்லையா? இந்த விஷயத்துல மாபெரும் தத்துவஞானி அரிஸ்டாட்டில் சொன்னது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கோபப்படுறது ரொம்ப ஈஸி. ஆனா சரியான நேரத்துல சரியான காரணத்துக்காக சரியான அளவுல கோபப்படுறது தான் உண்மையான திறமை. ஏன்னா ஒரு செகண்ட்ல வர்ற அந்த கோபம் பல வருஷமா நம்ம பார்த்து பார்த்து கட்டின உறவுகளை கூட சுக்குநூறா உடைச்சிடும். இப்போ நாம ஒரு பிரம்மாண்டமான சினிமா காட்சிய மனசுக்குள்ள கொண்டு வரலாம். ஒரு பெரிய பரந்த சமவெளியில பழமையான ஒரு பிரம்மாண்டமான மலை நின்னுட்டு இருக்கு. அத சுத்தி ஒரு முழுமையான அமைதி நிலவுது. இத அப்படியே கற்பனை செஞ்சு பாருங்க. இந்த அருமையான விஷுவல கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்க. அந்த மலை சும்மா அப்படியே நிக்குது, ரொம்ப ஆழமா வேரூன்றி கீழே உலகத்துல என்ன நடந்தாலும் சலனமே இல்லாம அமைதியா இருக்கு. தன்னோட பலத்தை யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய எந்த அவசியமும் அந்த மலைக்கு இல்ல. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கோபக்கார ராஜாவோட கதையில வர மாதிரி நம்ம அமைதியை கெடுக்கிறது அந்த சின்ன சின்ன எரிச்சல்களோ இல்ல நம்மள சுத்தி பறக்கிற ஈயோ கிடையாது. அதுக்கு நாம காட்டுற ரியாக்ஷன் தான். ஆபீஸ்ல யாராவது தப்பா பேசுறதோ இல்ல கிளாஸ்ல நடக்கிற ஒரு சின்ன தப்போ நம்மள தூண்டலாம். ஆனா அந்த தூண்டுதல் நம்ம அமைதியை அழிக்கிறது இல்ல, நம்ம கோபம் தான் எல்லாத்தையும் அழிக்குது. அப்படியே சீனை கொஞ்சம் மாத்துவோம். அந்த அமைதியான மலைக்கு நேர் எதிரா இருண்ட பயங்கரமான ஒரு புயல் மேகம் திறந்து வர்றத கற்பனை பண்ணுங்க. உறைய வைக்கிற காத்து, காதை கிழிக்கிற இடி, இந்த மலையவே அசைச்சு பார்க்கணுங்கிற வெறியோட அந்த புயல் வருது. இது எப்படி இருக்குன்னா, பழங்காலத்துல வந்த அந்த புயல் இன்னைக்கு ஆபீஸ்ல டென்ஷனா இருக்கிற நம்ம சக பணியாளர் ஒருத்தரை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு. அவங்க தேவையில்லாம ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க, இல்ல டிராஃபிக்ல வண்டியை குறுக்க விடுவாங்க. மொத்தத்துல அவங்க உங்களையும் அந்த நாடகத்துக்குள்ள இழுக்க பார்ப்பாங்க. எப்பவுமே மகிழ்ச்சியா இல்லாதவங்க நம்ம கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனை வாங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. அவங்களோட குழப்பமான மனநிலைக்கு ஏத்த மாதிரி நாமளும் நம்மளோட அமைதியான நிலையை விட்டுட்டு வரோமான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க வீசுற மின்னல்கள் எல்லாமே உங்களை உசுப்பேத்துறதுக்கு தானே, நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த மலை என்ன பண்ணுச்சு? அது ரொம்ப அமைதியா இருந்துச்சு. கனமழைய பெய்ய விட்டுட்டு காத்து எப்படி வீசினாலும் எந்த ரியாக்ஷனும் காட்டாம அப்படியே சத்தம் இல்லாம இருந்துச்சு. காத்துக்கிட்ட போய் சண்டை போடுறது நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ற வேலைன்னு அந்த மலைக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. திருப்பி கத்துறத விட நம்ம மனசை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுல தான் உண்மையான பலம் இருக்கு. ஏன்னா தன்னோட சொந்த உணர்ச்சிகளையே ஆளத் தெரியாத ஒருத்தரால கண்டிப்பா வேற எதையுமே ஆள முடியாது. ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உணர்ச்சிகள் எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு தான். கோவமோ சந்தோஷமோ சோகமோ எல்லாமே வந்து போறதுதான். அந்த மலை சும்மா எல்லாத்தையும் தாங்கி நின்னுச்சு. வெளியில நடக்கிற எந்த ஒரு குழப்பமோ தன்னோட பாறைக்குள்ள நுழையாத அனுமதிக்கவே இல்ல. அதே மாதிரி புயலோட குழப்பத்தை எப்பவும் உங்களுடையதா மாத்திக்காதீங்க. கடைசியா என்ன ஆச்சு? அந்த அசையாத பாறை மேல மோதி மோதி புயல் தன்னைத்தானே முழுசா அழிச்சுக்கிட்டு செதறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் மிதமான சூரிய ஒளியில மலை சுத்தமா கழுவப்பட்டு ரொம்ப பிரகாசமா அமைதியா நின்னுச்சு. நெருப்ப வச்சுக்கிட்டு இன்னொரு நெருப்ப நம்ம அணைக்க முடியாது இல்லையா? அதனால ஒரு பிரச்சனையில கோபத்தோட ஈடுபட மறுக்கிறது பலவீனம் கிடையாது. அதுதான் உண்மையான மென்டல் டஃப்னஸ், அதாவது மன வலிமையோட உச்சகட்டம். உங்களுக்கு ஒன்று நடக்கும்போது அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு நடுவுல ஒரு சின்ன கேப் கொடுக்கணும். அதுக்கான ஒரு மைண்ட்ஃபுல் பிரீதிங் கைடு இதோ. ஸ்டெப் 1, எது உங்களை கோவப்படுத்துதுன்னு உணருங்க. ஸ்டெப் 2, ஒரு பெரிய மூச்சை இழுத்து விட்டு ஒரு சின்ன கேப் உருவாக்குங்க. ஸ்டெப் 3, புயல் அதோட பாட்டுல மழையா பெய்து ஓய விட்டுடுங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகளை இன்னும் நல்ல ஹேண்டில் பண்ண சில வார்த்தைகளை நாம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ப்ரொவோக், அதாவது ஒரு ரியாக்ஷனையும் உணர்ச்சியையும் தூண்டி விடுறது. அந்த புயல் எப்படி அமைதியான மலையை தூண்ட நினைச்சதோ அது போல. அடுத்த வார்த்தை இம்பல்சிவ், அதாவது முன்னாடியே பின்னாடியே யோசிக்காம உணர்ச்சியால உந்தப்பட்டு உடனே செயல்படுறது. இதத்தான் நம்ம கண்டிப்பா தவிர்க்கணும். ஏன்னா நம்ம மைண்டோட கண்ட்ரோல மத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் வருத்தப்படக்கூடாது. சரிதானே? மூணாவது வார்த்தை கிரவுண்டட். இதுதான் நம்மளோட அல்டிமேட் கோல்.
இவ்ளோ பெரிய குழப்பம் வந்தாலும் அந்த மலை மாதிரி ஆழமா வேரூன்றி ஒரு நிலையான மனநிலையோட இருக்கிறது. கடைசியா என்டியோர், அதாவது பொறுமையா கஷ்டங்களை சகிச்சுக்கிறது. அந்த மலை கஷ்டங்களை அமைதியா சகிச்சுக்கிட்டதால தான் கடைசியில எந்த பாதிப்பும் இல்லாம தூய்மையா வெளியே வர முடிஞ்சது. சோ அடுத்த முறை ஆபீஸ்ல ஒரு டென்ஷனான சூழ்நிலையோ இல்ல யாராவது உங்களை இன்சல்ட் பண்ணும்போதோ அவசரப்பட்டு ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்னு இந்த முக்கியமான கேள்வியை உங்களே கேட்டுக்கோங்க. நீங்க காத்துல பறக்கிற இலையா இல்ல புயலை வேடிக்கை பார்க்கற மலையா? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான சூழ்நிலையில நீங்க எப்படி அமைதியா இருப்பீங்க? உங்களோட டெக்னிக்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நீங்க எப்பவும் அமைதியா இருக்க உதவுற அந்த இலவச மைண்ட்ஃபுல் பிரீதிங் கைடை டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்க மறக்காதீங்க.